கார்த்திகோட காதலுக்கு யார் எது நினச்சோமோ அந்த பொற்கொடியே இந்த கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு கார்த்திகோட தான் இந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறது அழகப்பூ? எலி மருந்து வாங்கி தின்னுட்டு படு. டேய், இந்த பத்திரிக்கையில் உள்ள நம்பருக்கு ஃபோன் அடிடா, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி. இந்த நேரத்தில் யாரு ஃபோனு? ஹலோ. என்ன கார்த்திகா குரல் கரகரன்னு கேட்குது? நீயே பேச அழகப்பூ. ஹலோ, கார்த்தியா மேடமா? இல்லை, அவளோட அப்ப. தப்பா இருக்கே. கார்த்தியா மேடம்கிட்ட போனை கொடுக்குறீங்களா? சத்த தனியாக பேசணும். நீங்க யாரா? எங்க இருந்து பேசுறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மொட்டை மாடியிலேருந்து பேசுகிறோம். போதில் ஃபோன் பண்ணி நடுராத்திரியில் கலட்டாவை பண்ணுறீங்க. கலட்டாவா? இது என்னடா கலட்டா? நாளைக்கு கல்யாண மண்டபத்தில் நடக்க போதுவாரு, அதுதான்டா கலட்டா. காசு இருக்குன்னு உன் மகளை வேற ஆளுக்கு தள்ளி விட பாக்குறியா? நாளைக்கு கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்கும். அதுவும் எங்க கார்த்திக்கு உன் மகளுக்கு. முடிஞ்சா தடுத்து பாரு, இல்ல காலு ட்ரிப் டாயில வாங்கி குடிச்சு பாருடா. நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர், ஊருக்கே நல்லது செய்யறவங்க நீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க விட்டுருவோமா? அதில் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, அதான் போலீஸ்க்கு போகாம கூட உங்ககிட்ட வந்திருக்கேன். எங்க கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. ஃபோன் பண்ணவன் எவன்னு நாங்க பாத்துக்கிறோம். அப்பனே விநாயகா, இது என் அண்ணன் கல்யாணம், எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாதடி. நான் அந்த அழகப்ப டீமுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அவங்க கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவாங்க. அந்த கழுகு கொக்கே, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த கல்யாணத்துல சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் நைஸா பேசி பின்னாடி மண்டபத்தை தூக்கிட்டு வந்துருங்க. பெரிய இடத்து கல்யாணம், மந்திரத்தை நன்னா ஜோரா தூக்கி சொல்லணும் மாமா. நன்னா சொல்லிடுவோம். ஏரியாவிலேயே நம்பர் 1 இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டணும். டேய் கழுகு, என்னடா நம்ம லக்கு ஓப்பனிங்லே மாட்டிக்கிட்டாங்க. என்னடா சொல்ற? கல்யாணத்தை நேரத்தை 2 பேரு ஐயர் கட்டப்ல வந்திருக்காங்க. தூக்குடா அவங்களே. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா கல்யாணத்தை நிறுத்துவன்னு சொல்லுவே நீ? அண்ணா அண்ணா சொல்றா. நம்பர் 1 கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு சொன்னேனா, ஃபர்ஸ்ட் ஹாப் விட்டுட்டு செகண்ட் ஹாப் புரிஞ்சுக்கிட்டேல. ஐயோ இங்க பாருங்கண்ணா, பொண்ணோட தோப்பனார் தானே கால் பண்றார், முகூர்த்தத்துக்கு நாழி ஆகுதுண்ணா. டாக்டர் நம்பர் தான். ஏண்டா கழுகு, நம்ம தப்பா தூக்கிட்டோமோ? இவதான் கார்த்திக், என் தம்பி. ஹலோ. இது ஜான். ஹாய். ஹலோ. இது டாங்கோ, யூஎஸ்ல எங்க ஒர்க் பண்றாரு. இது மனோ, இது ஜெய். ஹலோ. இவர்தான் பொண்ணோட அப்பா, இவர் எங்க ஊர் தலைவர். வாங்க வாங்க உட்காருங்க. யாரா இவன் ஆட்டோல இறங்குறவன்? கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தவன் மாதிரி இறங்குறான். இதுல எந்த வாசல உள்ள நுழைஞ்சு கல்யாணத்தை வணக்கம். வணக்கம். என்ன தங்கத்தை தலைக்குள்ள விட்ட மாதிரி இருக்கேன். தனியா போய் சிக்கி சீரழியதை விட இவனை கையில வச்சுக்கிறது ரொம்ப சேஃப்டி. என்ன தனியா பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, உள்ள நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தனியா போய் பேசுவோமே. கரெக்ட். வாங்கடா. பன்னீர்லாம் வர விருந்தாளிக்கு தெரியுமா? நாங்கன்னா பொண்ணு விடுமா, நம்ம மாப்பிள்ளை விடல. இந்த பூவை வச்சுக்க அழகா இருப்ப. ஐயா ஐயா, டேய் இப்படி டிசைன் ஆடி வாங்குற உடம்பாடா இது? ஏண்டா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்கிட்டே வந்து எங்க வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்டவா சொல்ற? பார்வைங்களா கொத்துங்கடா. பொற்குடி. ஐயோ மிஸ்டர், அது ஏன் ஃபோன் தான், எடுத்து கொடுங்க. இந்தா. ஹலோ. ஆமா நிறுத்திட்டாங்க, அடி பொளக்குறாங்க. வைடி போன. யார் போன்ல? உன் பொண்டாட்டியா? இல்ல கீப்பு. கீப்பா? ஐயோ இப்படி ஊன்றாங்களே. நீ இங்கிட்டு போ. டேய் டவுட்டு, நீ அந்த பக்கத்து போ, நான் மேல மாடிக்கு போறேன். சித்தப்பு, நான் பத்திரிக்கை வைக்கல, நீங்க எப்படி வந்தீங்க? பஸ்ல வரதுக்கு பணம் இருந்தா போதும், பத்திரிக்கை தேவையில்லை. பாஸ் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது.
ஆமாடா, நீ விரும்பின பொண்ணை உனக்கே கட்டி வைக்கிறோம். நீ பக்கத்துல போய் எதுவுமே தெரியாத மாதிரி நில்லு. மிச்சம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். டேய் போங்கடா. ஐயோ இப்போ என்ன பண்றது? பொற்கொடி, கல்யாணத்துக்கு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். உன்னை தயவு செய்து வர வேண்டாம்னு சொல்ல வச்சிடாதம்மா. ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்க. என்ன டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? கெஞ்சிருமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்க பாருங்க, மண்டபத்தை சுத்தி கேமரா பிக்ஸ் பண்ணிருக்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்மள மீறி எதுவும் நடந்துராது. ஐயோ ஆனந்தமே. கல்யாணத்தை நடத்த போறீங்க. டவுட், நீ அவுட்டு. ஏய் ஏய் யாரா இது? கதை தர. டேய் வாங்க வாங்க. ஏ கழுகு, ரொம்ப பசிக்குது. முதல் பந்திலே உட்காந்து சாப்பிடலாம்டா. யோ கொஞ்ச நேரத்தை தாலி கட்டிடுவாங்க, கல்யாணம் முடிஞ்சா சாப்பிடலாம். பொறுமையாரியா? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப பசிக்குதா? ஆமா. அப்படின்னா உடனே சாப்பிட்டுருங்க. கல்யாணம் முடிஞ்சுதான் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்களால சாப்பிடவே முடியாது. ஏன்னா இந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல. அப்படியா? ஆமா, அதை தடுத்து நிறுத்த தானே நாங்களே வந்திருக்கோம். இருங்கப்பா, எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? ஏன் என்ன தூக்கிட்டு வந்தீங்க? சொல்லிட்டீங்க. ஐயோ காரணத்தை கேக்குறானே. காரணத்தை கேட்டா அதுக்கு 2 முத்து வாங்கலே. யாரடா நீ? ஐயா நீயா? நீயா? ஏண்டா உன் கூட 2 பேர் இருப்பாங்களா? அவங்க எங்க? மண்டபத்துல இருக்காங்க. எதுக்கு? கல்யாணத்தை நிறுத்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டணும். இவங்க 2 பேர்த்தையும் ஆளக்கானா இங்க போனாங்க. அதோ ஊதா கலர் சட்டை போட்டிருக்கான் பாரு, முடிஞ்சா அவன் மேல கை வச்சு பாருங்கடா. அவன் தானே கல்யாணத்தை நிறுத்த போறான். அட குரங்கு பையல, கல்யாண வீடியோல மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்கானே. டேய், அந்த ஊதா கலர் சட்டை போட்டவனை தூக்கிட்டு வாங்கடா. தூக்க போறீங்களா? அப்ப தூக்கிருங்க. என்னடா சிரிக்கிற? அதானே புரியல. என்னை அடிச்சாப்ல நீங்க கல்யாணத்தை நடத்திட முடியாது. கல்யாண மண்டபத்துக்குள்ள என் டீம் நிறைய இருக்காங்க. கூட வந்தவங்களே காட்டி கொடுத்தா கல்யாணத்தை எப்படிதான் நிறுத்த முடியும்? அதே விளக்க கேக்குறாருல்ல, என்னவே அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி. என் தலைவனை கொஞ்சம் கவனி. அதான் ஊன்ட்டீங்கல, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? பாருங்களா? ஐயோ, இனிமே டாய்லெட் வந்தா கூட சொல்ல முடியாது போல இருக்கு. டப்பாவி, இங்க கேமரா வச்சுதான் எல்லாத்தையும் நோட் பண்றானா? ஐயோ, என்ன எல்லாம் கட் ஆயிடுச்சு? மாப்ள, கேபிள்லயா படம் பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்ன கூட விடாம என் டவுட் கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த கல்யாணம் நிக்க போகுது? மதியாரி அங்க கட்டுல அவுத்து விடு. வேணும்னா இந்த வாராரே பிரின்சிபாலு இவரை வச்சுக்க, உனக்கு நல்லா பாடம் எடுப்பாரு. இவனை அவுத்து விடு. ஓன் கேபிள் மட்டும் இல்ல, ஊர் கேபிள் மொத்தமும் கட் பண்ணி விடுவான். ஏய், யாராவது கதவு திறந்துடா. பாஸ், ஆபத்து. என்னடா சொல்ற? மண்டபத்துல யாரோ வீடியோ கேமரா வச்சு நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். நான் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வந்தேன் பாஸ். முட்டாள். எஸ் பாஸ். ஏய் கார்த்திக், இங்க வா. ஏய் கார்த்திக், வாடா. ஏய் கார்த்திக், வா. டேய் விக்னேஷ், என்னடா பண்ற? இந்த மாலை இவனுக்கு தான்ப்பா சொந்தம். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சின்ன மருமகள வர வேண்டிய பொண்ணுப்பா. என்ன மாப்ள, என்ன கூத்தடிக்கிறீங்களா? அங்கிள், உங்க மாப்பிள்ள நான் இல்ல, என் தம்பி தான். ஏய் விக்னேஷ், அப்பா கார்த்திக் மட்டும் லவ் பண்ணல, அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுது. என்னடா சொல்ற? ஆமாமா,
அன்னைக்கு நான் gift கொண்டு போய் கொடுக்க போனப்போ தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. வீட்டுக்குள்ள போன கார்த்திகை காணமே தேடிட்டு உள்ள போனப்போ தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் நேரில் பார்த்தேன். என் மேல இருக்க பாசத்துல அவன் காதலே விட்டு கொடுக்க தயாராயிட்டான். அது தெரிஞ்சு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா எங்க 3 பேரோட வாழ்க்கையும் சேர்த்துருக்கேன். அதை தடுக்க ஒரே வழி இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும். அதுக்கான இடமும் நேரமும் இதுதான் முடிவு பண்ணி இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சியடா. தப்பு பண்ற விக்னேஷ், அவனை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. தெரியும்பா, எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். இதே மாதிரி ஒரு பொது இடத்துல வச்சுதான் அவனை தலைகுனி வச்சான். இப்போ அதே மாதிரி நீயும் பண்றியா? அவன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. அதுக்காக இந்த தரையில அந்த பொண்ணை ஒப்படைச்சு அவன் வாழ்க்கையை அழிக்க போறியா? போதும்பா, இனிமேலாவது நீங்க அவனை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க நினைச்சதான் படிக்கணும், நீங்க சொன்னதான் செய்யணும்னு பசங்க மேல பிரஷரை போடாதீங்க. ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. அது போல ஒவ்வொரு ஹியூமன் பிரெயினுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு. பிடிக்காத விஷயத்தை நீங்க அவனுக்குள்ள திணிச்சதால தான் இன்னைக்கு அவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான். எதை சொன்னாலும் திட்டுவீங்கன்னு எதையுமே சொல்லாம இன்னைக்கு அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்டான். வாழ்க்கை முறை மாறிடுச்சுப்பா. பிள்ளைங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறதாலையும் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதாலையும் அவங்க உங்களை மதிக்கலன்னு நினைக்க வேணாம். எத்தனை யுகம் மாறினாலும் அப்பா பிள்ளை பாசம் மாறாது. ப்ளீஸ்பா, புரிஞ்சுக்குங்க. டே கார்த்திக், நீ போய் தாலியை கட்டுற. ஹலோ தம்பி, என்ன இது? நீ ஏதோ டைலாக் பேசுற, அதுக்கு அவர் என்னமோ ரியாக்ஷன் கொடுக்குறாரு. தாலி எடுத்து தம்பி கிட்ட கொடுத்து கட்டுன்னு சொல்ற. இது என்ன டிராமா கம்பெனி நினைச்சிட்டு இருக்கியா? உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சோம். உங்க வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணு சந்தோஷமா வாழ்வாங்கிற ஒரே காரணத்துக்காக தான். மத்த விஷயங்களை நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா நீங்க என்னடானா கல்யாண மண்டபத்துல வச்சு என் பொண்ணை எல்லாரும் முன்னாடி ஏல விடுறீங்களா? மேடம், என் தம்பி மட்டும் இல்ல, உங்க பொண்ணு கூட அவனை விரும்புறாங்க. நீங்களும் டாக்டர், அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க. புரிஞ்சதுனால தான் சொல்றேன். 23 வருஷம் பெத்து வளர்த்த பொண்ணை கிணத்துக்குள்ள தள்ளிடுவோம் பயமா இருக்கு. அப்பா ப்ளீஸ், கார்த்திக் நல்லவன்பா. எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சது அவனால, நான் டிகிரி முடிச்சது அவனால, MCIல கோல்டு மெடல் கிடைச்சதும் அவனால. 23 வருஷம் நீங்க என்ன வளர்த்ததை விட அவன் எனக்காக செஞ்ச தியாகம் பெருசுப்பா. பெத்த பொண்ணு கிணத்துல தள்ளி விடுற தைரியம் உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த கிணத்துல குதிக்கிற தைரியம் எனக்கு இருக்குப்பா. அப்பா, நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். I love கார்த்திக். அட கடவுளே, கடைசியில மேடையில இருக்கிறவனே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டானே. டேய், கட்டா தாலிய. கட்டிமேளம், கட்டிமேளம், கட்டிமேளம். கட்டிமேளம், கட்டிமேளம், கட்டிமேளம். மகாலட்சுமி மருத்துவமனை, டாக்டர் கே கார்த்திகா MBBS, கம்பவுண்டர் ஏ கார்த்திக் +2. அப்பாடா, ஒரு வழியா நம்ம கிராமத்துக்கு மறுபடியும் ஒரு புது டாக்டர் வந்தாச்சு.